வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் விநாயகமூர்த்தி அவர்கள் எழுதிய விளம்பரக்கலை என்ற நூலிலிருந்து விளம்பர நிறுவனங்களில் எப்படியெல்லாம் அந்த விளம்பரத்துறையை கட்டமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை மட்டும் சுருக்கமாக இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். விளம்பர நிறுவனங்கள் எதற்காக, அதாவது ஒரு விளம்பரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையைத்தான் இந்த விளம்பர நிறுவனங்கள் செய்கின்றன. ஒரு பொருள் புதிதாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது, அந்த பொருளை எல்லாரையும் வாங்க வைக்கணும், அந்த பொருளை எல்லார் இடத்துலையும் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா அப்போ நமக்கு அந்த இடத்துல விளம்பர நிறுவனங்கள் தேவைப்படுது. அப்போது அந்த விளம்பர நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பொருள் தயாரிக்கப்பட்டு அது அந்த நிறுவனத்துக்கு வரும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எண் கொடுக்குறாங்க. அந்த எண்ணினுடைய அடிப்படையிலையும் அந்த விளம்பரம் எங்கே போய் சேரணும், அதாவது ஒரு பெரிய இடத்துல போய் சேரணுமா, இல்லை ஒரு சாதாரணமாக போய் சேரணுமா, ஒரு சிறிய அளவில் போய் சேரணுமா, அப்படிங்கிற மாதிரியான சில அமைப்பெல்லாம் இருக்குது. அப்போ அதற்கு தகுந்தாற் போல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அந்த விளம்பர நிறுவனம் அந்த விளம்பரத்தை பாகுபாடு பண்ணுது. அதில் எதெல்லாம் அரசாங்கம் சார்ந்தது, எதெல்லாம் தனியார் சார்ந்தது, எதெல்லாம் பெரிய அளவில் கொண்டு போகணும், எதை சாதாரண மக்கள் இடத்துல கொண்டு போகணும், அப்போது எந்த மாதிரி கொண்டு போனால் அது பார்க்குறவங்களை ஈர்க்கும், அவங்கள அந்த பொருளை வாங்க வைக்கும், அந்த பொருள் மேலே அவங்களுக்கு ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தும். அப்போ இதையெல்லாம் கண்டுபிடிச்சி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த விளம்பரங்களை தயாரிப்பாங்க. விளம்பரத்துறையில் பார்த்திங்கன்னா நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி, இந்த மாதிரி நிறைய துறைகளில் அந்த விளம்பரப்படுத்துவதற்கான அந்த வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போது அந்த விளம்பரத்துறையினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். மிகப்பெரிய நிறுவனங்களினுடைய அந்த நிறுவனங்களில் பொது மேலாளர்னு ஒருத்தர் இருப்பார். பொது மேலாளர்னா ஜெனரல் மேனேஜர். அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய நிறுவனத்தினுடைய எல்லா பிரிவுகளையும் ஒருத்தரே நின்று மேற்பார்வை பார்க்க முடியாது. ஒவ்வொரு பிரிவையும் என்ன பண்ணுவார்னா, தகுதி வாய்ந்த ஒவ்வொருத்தர்கிட்ட தந்துட்டு இவர் பொதுவாக மேற்பார்வை பார்ப்பார். அதில் தகுதி வாய்ந்தவரை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்பவுமே கவனம் செலுத்துவார். அதுக்கப்புறம் அந்த துறை சார்ந்த கூட்டங்கள் நடத்தி நிகழ்கால எதிர்கால வளர்ச்சிகள் இதை பற்றியெல்லாம் அவங்க விவாதிக்கணும், அதாவது டிஸ்கஸ் பண்ணணும். விளம்பரத்துறையில் ஒரு பொது மேலாளராக, அதாவது ஜெனரல் மேனேஜராக ஒருத்தர் பணியேற்க விரும்பினா முதல்ல அந்த துறையினுடைய அமைப்பு என்ன, அது எந்த அளவுக்கு விரிவாக இருக்கிறது, அதனுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த துறை பார்த்திங்கன்னா பொதுவாக 4 பிரிவுகளை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று நடைமுறை பிரிவு, அதுக்கப்புறம் சாதனங்கள் பிரிவு, அதுக்கப்புறம் பண்ட தயாரிப்பு பிரிவு, அதற்கப்புறம் மண்டல நிர்வாக பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிவாக இருக்கிறது. அதற்கடுத்தது அடிஷனலாக விளம்பர பிரிவின் வேறு வகை கட்டமைப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இந்த முதல்ல சொன்னோம் இல்லையா, நடைமுறை பிரிவு, சாதனங்கள் பிரிவு, பண்ட தயாரிப்பு பிரிவு, மண்டல நிர்வாக பிரிவு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 4 பிரிவுகளுடைய செயல்பாடுகள் என்ன, இதை எப்படி ஒருங்கிணைச்சு விளம்பரத்துக்கு திட்டமிடுவது, இது மாதிரியான அறிவை அனுபவத்தால் தான் அந்த மேலாளர் பெற முடியும். அப்போ தான் விளம்பரத்தை சிறப்பாக கொடுக்க முடியும், சிக்கனமான செலவுலையும் கொடுக்க முடியும். தனியே விளம்பர பிரிவை ஏற்படுத்தியுள்ள பல நிறுவனங்களிலும் இந்த 4 வகை கட்டமைப்பு நிச்சயமாக இருக்குது. பெரிய விளம்பர நிறுவனங்கள் கூட இந்த கட்டமைப்பை அவங்க அந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கட்டமைப்பில் ஒவ்வொரு சிறு பிரிவுலையும் ஒரு தனியாக ஸ்பெஷலாக ஒரு 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 துணை மேலாளர், அதாவது ஒரு அடிஷனலாக ஒரு அசிஸ்டண்ட் அல்லது அடிஷனலாக ஒரு மேனேஜர் இருப்பார். அவரது மேற்பார்வையில் பணி செய்வாங்க. ஒரு இந்தியாவில் பார்த்திங்கன்னா 5 பேர் முதல் 30 பேர் வரை பணியாற்றக்கூடிய நிறுவனங்களே மிகுதியாக இருக்கிறது. இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பணிகளை ஒருவரே செய்வார்கள். இருந்தாலும் இந்த கட்டமைப்பு அவங்களுக்கும் பொருந்தும். மேலாளர் குறிப்பிட்ட பிரிவுகள் தொடர்பான எல்லா செய்திகளையும் அந்த துறைகளினுடைய துணை மேலாளர்கள் வாயிலாக தெரிவிப்பாங்க. நிர்வாகத்தினரோட கலந்து பேசி விளம்பரத்தினுடைய அளவு, அமைப்பு, அதை பற்றியெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு பெரிய நிறுவன கட்டமைப்பை எப்படியெல்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க பாருங்களேன். நடைமுறை பிரிவு, இதில் பார்த்தீங்கன்னா விளம்பர மேலாளர் முக்கியமான ஆளாக இருப்பார். அவருக்கு கீழே துணை மேலாளர் சாதனங்களுக்கு, துணை மேலாளர் கலைக்கு, துணை மேலாளர் தயாரிப்புக்கு, துணை மேலாளர் அந்த பிரதி எழுதுத்துறைக்கு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது சாதனங்கள் பிரிவுக்கு பார்த்திங்கன்னா விளம்பர மேலாளர் இருப்பார்.
அவருக்கு கீழே துணை மேலாளர் சாதனங்கள், அது ஒரு பிரிவாக இருக்குது. அச்சு விளம்பரம், வெளிப்புற விளம்பரம், வானொலி தொலைக்காட்சி விளம்பரம், பிற வகை விளம்பரம்னு ஒரு 4 பிரிவுகள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பண்ட தயாரிப்பு பிரிவு. பண்ட தயாரிப்பு பிரிவுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விளம்பரத்தை நேரடியாக கொண்டு போய் சேர்க்காம, இது விளம்பரம்னு தெரியாத மாதிரி கொண்டு போகிறது. உதாரணமாக இப்போ பல் துலக்குவதற்கு ஒரு பேஸ்ட் வச்சுருக்கோன்னு வைங்களேன், அதை அந்த பேஸ்ட் விளம்பரமாக கொடுக்காம, அந்த திரைப்பட நடிகர் அந்த திரைப்படத்துக்குள்ளே அந்த பேஸ்ட் எடுத்து பயன்படுத்துகிற மாதிரியும், நான் இதைத்தான் எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு இது போட்டால் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படி கொண்டு போகிறது. அதில் பார்த்திங்கன்னா விளம்பர மேலாளர், அதுக்கப்புறம் துணை மேலாளர் தயாரிப்பில் இருப்பார். அந்த துணை மேலாளருக்கு கீழே ஒப்பனை மற்றும் அலங்கார பொருள்கள் அதுக்கு சார்ந்த ஆட்கள் இருப்பாங்க. உணவுப் பொருள்களுக்கு ஆட்கள் இருப்பாங்க. அது சம்பந்தமான விளம்பரங்களை கொடுக்க. கனரக மற்றும் பல வகை தொழில்கள், இந்த லாரி இந்த மாதிரியான விளம்பரங்கள், அது சம்பந்தமான பல வகை தொழில்கள் சார்ந்த அந்த விளம்பரங்கள் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக மண்டல நிர்வாகம். அதில் 4 பிரிவு. அதில் விளம்பர மேலாளர் முக்கியமாக இருப்பார். அதில் பிரிவு மேலாளர், வடமண்டலத்துக்கு ஒரு பிரிவு மேலாளர், கிழக்கு மண்டலத்துக்கு ஒரு பிரிவு மேலாளர், அதுக்கப்புறம் தென் மண்டலத்துக்கு ஒரு பிரிவு மேலாளர், அதற்கப்புறம் மேற்கு மண்டலத்துக்கு ஒரு பிரிவு மேலாளர். அதாவது ஒவ்வொரு ஜோனுக்கும் அந்த நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்படி ஒவ்வொரு பகுதிக்குமே ஒவ்வொரு பிரிவு மேலாளர், பிரான்ச் மேனேஜர் இருப்பாங்க அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் இது 4 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நடைமுறை பிரிவு, சாதனங்கள் பிரிவு, பண்ட தயாரிப்பு பிரிவு, அதுக்கப்புறம் மண்டல நிர்வாகம். இதில் நடைமுறை பிரிவில் 4 பிரிவு இருக்கும், சாதனங்கள் பிரிவில் 4 இருக்கும், பண்ட தயாரிப்பு பிரிவில் 3, அதுக்கப்புறம் மண்டல நிர்வாகத்தில் 4. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் விளம்பர பிரிவினுடைய வேறு வகை கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விளம்பர மேலாளர் இருப்பார். அவருக்கு கீழே ஆராய்ச்சி பிரிவு 2, சாதனங்கள் பிரிவு 2, விளம்பர தயாரிப்பு பிரிவில் 3, கணக்கு பிரிவில் 2. இதில் ஆராய்ச்சி பிரிவு என்னென்னா, களப்பணியாளர்கள், அந்த ஃபீல்டுக்கே போய் அங்கே ரிசர்ச் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் புள்ளி விவர ஆய்வு எடுக்கிறது. அதுக்கப்புறம் சாதனங்கள் பிரிவில் 3 பார்த்திங்கன்னா, அச்சு 1, வானொலி தொலைக்காட்சி 2, வெளிப்புறம் சார்ந்தது 3. அதே மாதிரி விளம்பர தயாரிப்பு பிரிவில் பார்த்திங்கன்னா, கலை, அப்புறம் விளம்பர நகல், அப்புறம் தொழில்நுட்பம், இந்த மாதிரி 3. கணக்கு பிரிவில் பார்த்திங்கன்னா 2, துறைகள், வாடிக்கையாளர்கள். விளம்பர நிறுவனங்களில் பொது தொடர்பு துறையில் தனியே பொது தொடர்பு ஆலோசகர் உண்டு. அதாவது பப்ளிக் ரிலேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. இவங்களுடைய தொழில் ரொம்பவுமே நுட்பமாக இருக்குமா. மக்களுடைய தேவை என்ன, அவங்களுடைய மனநிலை என்ன, அந்த மனநிலையை மாற்றுறதுக்கான உத்திகள் என்ன, அதுக்கு தகுந்த விளம்பரம் என்ன, இதையெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆலோசனை பண்ணுவாங்க. இப்போ எப்படி பெரிய நிறுவனங்களில், அரசு பிரிவுகளில் அந்த பொது தொடர்பு ஆலோசகர்கள் தனியாக வேலை பார்க்குறாங்க, அந்த மாதிரி விளம்பர நிறுவனங்கள்லையும் இருக்கிறாங்க. விளம்பர நிறுவனம் ஏதோ சில எழுத்தர்கள் அவங்கள மட்டும் வச்சு நடத்தப்படுவது கிடையாது. பல்வேறு கலைஞர்கள், தொழிலாளர்கள், இவங்களையெல்லாம் துணையாக வச்சுக்கிட்டு தான் நடத்துகிறாங்க. ஏன்னா ஒரு விளம்பரம் நல்ல முறையில் வெளியாகி மக்களினுடைய கவனத்தை கவரணும். இதில் ஒவ்வொருத்தருடைய ஒத்துழைப்பும் ரொம்ப ரொம்ப தேவை. விளம்பர சாதனங்களை பொறுத்து இவங்க வேறுபடுவாங்க. அப்புறம் விளம்பர துணைப்பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பின் கீழே அவங்களுடைய தொழில் என்ன அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த புகைப்படம் எடுக்கிறது, படப்பிடிப்பு, அதுக்கப்புறம் ஓவியர்கள், ஓவியக்கூட நிர்வாகிகள், அதுக்கப்புறம் ஓவிய ஏஜெண்டுகள், விளம்பர மாடல் நடிகர்கள், விலங்குகளை பழக்கும் ஏஜெண்டுகள், இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. அச்சு கோர்க்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் அந்த துணைப்பணிகள் செய்வதற்கும் இருக்கிறாங்க. இதுதான் விளம்பரத்துறையின் கட்டமைப்பு குறித்த சுருக்கமான செய்தி. நீங்கள் புத்தகத்தை வாங்கி வாசிங்கன்னா முழுமையாக நீங்கள் இன்னும் நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.